ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், என்னாலும் சுகமாய் இருப்போம். வளர்ப்போம் மரங்களை வளர்ப்போம். மச்சி இந்த செம் லீவ் எங்க போலாம் மச்சி? நீ ஏன் சொல்றா? குயின்ஸ்லாண்ட், வண்டர்லா, பிளாக் தண்டர். மச்சி கோவா போலாம் மச்சி, செமையா இருக்கும் மச்சி. என்னதுடா? லேசா சொன்னோம் மச்சி. டாய், இதெல்லாம் எப்பவும் போயிட்டு தான் இருக்கும். ஒரு சேஞ்சுக்காக ஃபாரஸ்ட் அது மாதிரி எதனா ட்ரை பண்ணலாமா மச்சி? நேச்சுரா நல்லா இருக்கும் மச்சி. ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கு போது மச்சி? டேய், ஃபாரஸ்ட்ல ஹில்ஸ் இருக்கும், ஃபால்ஸ் இருக்கும், என்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃப்ளவர்ஸு, பூ பழஞ்செடிகள் அனைத்தும் இருக்கும் மச்சி. ஓகேடா மச்சி, போலாம்டா. ரெடி. கை வச்சிட்டானே. இந்த காடே உண்டாச்சுன்னா என்ன பண்ணுடா? இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மொத்தத்தையும் ரியல் எஸ்டேட் போட்டு வித்துருவோம் மச்சி. நான் என்ன பண்ணுவேன்னு கேள்றா. சொல்றா, என்னடா பண்ணுவ? என் ஆளை கூட்டின்னு வந்து லவ் சொல்லிருப்போம் மச்சி. ஏய், ஃபாரஸ்ட்ல எவனா லேப் வச்சு நோண்டிட்டு இருக்கான் மச்சி. மச்சி அமைதியா வாடா. வழியை மட்டும் கேளு மச்சி அவங்ககிட்ட. ஏற்கனவே செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அவங்ககிட்ட கேளு மச்சி. மச்சி கேட்கலாம். சார், ஹலோ சார். சார், இந்த வழி எங்க போகுது சார்? இப்படியே போனீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா ஒரு பெரிய கிராமம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லா காடு தாங்க. சார், நீங்க இங்க என்ன சார் பண்றீங்க? நான் சும்மா இந்த ஃபாரஸ்ட்டை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸ்டூடெண்டா சார்? சார், ஓகே சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்களுக்கும் இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓகே, வாங்க. ஃப்ரீயா இருந்தா உட்காருங்க, வாங்க. ஓகே சார். ஆமா, நான் ஸ்டூடெண்ட். நீங்க என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? நாங்களும் ஸ்டூடெண்ட் தான் சார். ஸ்டூடெண்டா? ஆமாம் சார். ஓகே, என்ன படிக்கிறீங்க? MCA பண்றேன் சார். MCA படிக்கிறீங்களா? ஆமாம் சார்.
ஓகேங்க. நாங்கள் இந்த செம்மு லீவுக்காக சரி ஒகேஷ்னலாக ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டுக்காக வந்திருக்கோம் சார். வெக்கேஷனுக்காக வந்திருக்கீங்க. என்ன நகரத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்னா இதுல இருந்து பாருங்க, ஒரு மனுஷன் சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் 22 மரங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ஏக்கரா ஃபுல்லா இருக்கிற மரங்க 18 மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. பூமியில இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் ஓசான் லேயர்னு இருக்கு. அதை O3ன்னு சொல்லுவாங்க. இயற்கையான மழை நீர், காற்று போன்றவற்றை ரீசைக்ளிங் நடக்கும். நம்ம யூஸ் பண்ற ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷினு எக்ஸெட்ரா இன்னும் தொழிற்சாலையில இருந்து வரும் மாசு காற்றெல்லாம் சேர்ந்து ஓசான் லேயர்ல ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. அதை சரி செய்ய நிறைய ஓட்டு தேவைப்படுது. அதுக்கு ஒரே வழி மரம் வளர்க்கறது தான். இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்தாதான் இதை சரி செய்ய முடியும். சார், நீங்க சொல்றத நாங்க எப்படி சார் நம்புறது? 15 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிற தண்ணி காசு கொடுத்து உங்க வீட்டுல வாங்கினாங்களா? இல்ல சார். ஆனா இன்னைக்கு குடிக்கிற தண்ணி காசு கொடுத்து வீட்டுக்கு வீடு வாங்குறாங்கல்ல? ஆமா சார். இப்ப கரண்ட் பவர் கட் ஆகுதா? இது தடுக்கிறதுக்கு இன்வெர்டர், சோலார் பேனல் எல்லாம் வாங்குறாங்கல்ல? சார், இதே நிலைமை போனா காசுக்கு சுவாசிக்கிற காட்டு வாங்குற நிலைமை கூட வீட்டுக்கு ஏற்படும். இதை தடுக்கிறதுக்கு மரம் வளர்க்கணும். காட்டுல இவ்வளவு விஷயம் இருக்கா சார்? நாங்கள் காடுனா வரும், செடி கொடி இருக்கும், மரங்கள் இருக்கும், அது மட்டும்தான் சார் நினைச்சோம். ஆனால் இங்கே இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்றதை பார்த்தா நம்பவே முடியல சார். நீங்கள் சொல்ற விஷயங்கள், ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு ஒரு காடு முக்கியத்துவம் வைக்குதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் சார் அது. இதுக்கு காட்டுல இருக்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆளுக்கு ஒரு மரக்கன்று தரணும். நகரத்துல இருக்கிறவனுக்கு எது சொன்னாலும் ஈஸியா போய் சேர்ந்துரும். அதாவது நம்ம அரசாங்கம் இப்ப 64 லட்சம் மரக்கன்றுகள் நட சொல்லி ஆர்டர் போட்டு நட்டுட்டு வராங்க. நம்ம எல்லாம் காட்டுக்கு ஒரு கெஸ்ட் தான். காட்டுல இருக்கிற மக்கள் தான் காட்டுக்கு காவலா இருக்க முடியும். இந்த பக்கம் இருக்கிற கிராமத்துக்குலாம் நீங்க போங்க, நான் அந்த பக்கம் இருக்கிற கிராமத்துக்குலாம் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், நான் இந்த பக்கம் போறேன் சார். அந்த பக்கமா சார் போறேன்? கண்டிப்பா அந்த பக்கம் சார். அது கொஞ்சம் உள்ள போனா நிறைய பிளேஸுங்களா இருக்கு சார், வீடுங்களா இருக்கு நிறைய. நாங்க போய் கொடுக்குறோம் சார். வாடா செல்லம். இங்க உட்காரு, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், என்னாலும் சுகமாய் இருப்போம். வளர்ப்போம் மரங்களை வளர்ப்போம். வெட்டாதே மரங்களை வெட்டாதே. அவர் சொன்ன அந்த விஷயம் என்னோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிச்சோங்க. காடு எவ்வளவு நாட்டுக்கு முக்கியம்ன்றத அவர் சொல்லி தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பாட்டி இங்க கொஞ்சம் ஏந்து வாங்கல. மரம் மனுஷனுக்கு இவ்ளோ நன்மை தருதா? சரிப்பா, நாங்களும் மரம் வளர்க்குறோம். யார் போன் பண்றாங்க இந்த நேரத்துல? ஹலோ, யார் பேசுறீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியா? குழந்தை வந்திருக்கா, அது இப்ப வெளியில தான் இருக்கா. சரி. இல்ல இந்த மாதிரி குழந்தை இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தா. அவளுக்கு தான் பால் ஆத்திட்டு இருக்கேன். சரி சரிப்பா. ஓ அப்படியா? இல்ல இங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த பக்கம் இருக்கிற கிராமத்துக்குலாம் நீங்க போங்க, நான் அந்த பக்கம் இருக்கிற கிராமத்துக்குலாம் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், நான் இந்த பக்கம் போறேன் சார். அந்த பக்கமா சார் போறேன்? கண்டிப்பா அந்த பக்கம் சார். அது கொஞ்சம் உள்ள போனா நிறைய பிளேஸுங்களா இருக்கு சார், வீடுங்களா இருக்கு நிறைய. இங்க கொஞ்சம் பாருடா. எங்கடா? இங்க கொஞ்சம் பாருடா டேய், திரும்பி சார்.
கதையில குழந்தை நடுறது